சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து தடிமனாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக வர கட் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின கிழங்கு பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 4 நாள் வச்சுருந்ததுனால பழைய கிழங்கு, அதனால் நானே வெறும் தண்ணியிலே நான் இப்போ வேக வைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி தான் கிழங்கு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கிழங்கு வந்து புது கிழங்கா இருக்கும், அரிக்காமல் இருக்கிறதுக்கு புளி தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. குலைவாக வேக வைக்காமல் பாதி அளவுக்கு மட்டும் இந்த காய் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா ஓரளவு அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தாலே வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுருக்கேன், ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வேக வச்சிருந்த சேனக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச கிழங்கு நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். காரத்திற்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய் பார்த்திங்கன்னா அரை பங்கு தான் நம்ம வேக வச்சுருந்தோம், கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா காய் வேகட்டும். காய் வேகிற சமயத்தில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு தோலோடையே சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இது வந்து கொரன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நான் தேங்காய் இது போல் 1-2 கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவே நல்லா ஒரு 3 நிமிஷம் இல்லை 3 to 4 நிமிஷம் போல் நல்லா இதை கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.